காரியத்தின் கடைத்தொகை. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். சாலமோன் இந்த புஸ்தகத்தின் ஆரம்பத்தில் வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னது என்றும் அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராடிக் கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன் என்று எழுதியிருக்கிறார். பிரசங்கி 2:3. மனுபுத்திரர் செய்யத்தக்க நன்மையான காரியம் எது என்பதை நாம் அறிந்து கொண்டு அதையே நாம் செய்ய வேண்டும். அதுவே காரியத்தின் கடைத்தொகை. அது மாத்திரமே முடிவு வரையிலும் நிலைக்கும். மெய்யான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு மெய்யான வழி எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை தேடி பார்க்க வேண்டும். சாலமோன் அந்த வழியை தேடி பார்த்து கண்டுபிடித்திருக்கிறார். யோபு மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். யோபு 28:28. தெய்வ பக்தியே நமக்கு மெய்யான சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு காரியத்தின் ஆரம்பத்தை கேட்பதை விட காரியத்தின் கடைத்தொகையை கேட்பது நமக்கு நல்லது. நாம் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். இதுவே காரியத்தின் கடைத்தொகை. நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும். தேவனுடைய பயம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும். தேவனுடைய பரிசுத்தத்தையும் அவருடைய மகத்துவத்தையும் பயபக்தியோடு அங்கீகரிக்க வேண்டும். தேவனுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய கோபத்திற்கு விலகி ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய பிரமாணங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுக்கு எப்படி பயப்பட வேண்டும் என்பதும் அவருடைய கற்பனைகளுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதும் பரிசுத்த வேதாகமத்தில் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறவர்கள் முதலாவதாக அவருடைய கற்பனைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஏசாயா 29:13. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதே எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. இதற்கு கீழ்ப்படியும் போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை சாலமோன் சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லுகிறார். நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். நாம் இதை செய்யும்போது நமக்கு தேவனுடைய மெய்யான ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற நாட்களில் எப்படி வேண்டுமானாலும் ஜீவிக்கலாம் என்று இருமாப்பாய் இருக்கக்கூடாது. நம்முடைய பாவங்களும் துன்மார்க்கங்களும் இரகசியமானவை என்றும் அவை யாருக்கும் தெரியாது என்றும் ஆணவமாய் நினைக்கக்கூடாது. தேவனுக்கு தெரியாத இரகசியம் ஒன்றுமில்லை. தேவனே நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் எல்லாவற்றையும் நியாயம் விசாரிக்கிறவர். தேவன் மனுஷருடைய ஒவ்வொரு கிரியையையும் தம்முடைய நியாயத்திலே கொண்டு வருவார். மனுஷனுடைய காரியங்கள் வெளியரங்கமாக இருந்தாலும் அந்தரங்கமாக இருந்தாலும் அவற்றையும் தம்முடைய நியாயத்தில் கொண்டு வருவார். மனுஷனுடைய காரியங்கள் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் அவற்றையும் தம்முடைய நியாயத்தில் கொண்டு வருவார். தேவனுக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய எல்லா கிரியைகளுக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் இப்போது கர்த்தரோடு சீராய் நடந்தால் நியாய தீர்ப்பு நாளின் போது கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை குறித்து சந்தோஷமாய் கணக்கு ஒப்புவிப்போம். நாம் இந்த பிரபஞ்சத்தில் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டால் நியாய தீர்ப்பு நாளின் போது நமக்கு சேதம் ஒன்றும் இருக்காது. கர்த்தர் நம்மை தம்முடைய பிள்ளையாக அங்கீகரிப்பார். நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். தேவனோடு ஐக்கியமாய் இருப்பதே நமக்கு மெய்யான சந்தோஷம். தேவனை விட்டு விலகி ஜீவிப்பது மாயையாகவே இருக்கும். காரியத்தின் கடைத்தொகை. மனுஷன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். மனுஷன் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். மனுஷன் தன்னை தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்.